தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 29 முதல் 34 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 29வது வாக்கியம். மறுநாள் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். இங்கே திருமுழுக்கு யோவான் இயேசுவை அடையாளப்படுத்துகின்றார். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இவர்தான் உலகத்தின் பாவங்களை போக்குபவர் என்று. அப்படி என்றால் எவ்வாறு திருமுழுக்கு யோவான் தன் சீடர்களுக்கு இயேசுவை சுட்டி காட்டினாரோ அதே மாதிரி நீங்களும் நானும் யாரை சுட்டி காட்ட வேண்டும்? இந்த மனிதர்களுக்கு, சமுதாயத்துக்கு இயேசுவை சுட்டி காட்ட வேண்டும். நம்மளை பாவத்திலிருந்து விடுவிக்கின்றவர் இந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே. பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை தருபவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இதோ நோயிலிருந்து குணம் தருபவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக செயல்படுகிறவர், மன்னிக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அப்போ இயேசுவை நாம் பின்பற்றி இயேசுவை நாம் அடையாளப்படுத்த வேண்டும். குடும்பத்தில் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவை சுட்டி காட்டுங்கள். கணவன் மனைவிக்கு இயேசுவையும், மனைவி கணவனுக்கு இயேசுவை சுட்டி காட்டுங்கள். விசுவாச வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் அந்த விசுவாச வாழ்க்கையை யார் தருகிறார், எப்படி வாழ வேண்டும் என்பதை இயேசுவை சுட்டி காட்டுங்கள். அப்போ நீங்களும் நானும் இந்த உலகத்தை மையப்படுத்துவதாரு இயேசு கிறிஸ்து. எப்படி? நம்முடைய சிந்தனையாலும் நம்முடைய பேச்சாலும் நம்ம செயலாலும் இயேசுவை சுட்டி காட்ட வேண்டும். மாறாக உலகத்தை சுட்டி காட்டுவதல்ல. நம்ம அவ்வாறு உலகத்தை நாம் சுட்டி காட்டிய காரணத்தினால் இதோ மனிதர்கள் விசுவாச வாழ்க்கையை விட்டு போகிறார்கள். குடும்ப அங்கத்திற்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார்கள், செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் கீரியும் பாம்பு போல் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். மாறாக இயேசுவை சுட்டி காட்டுகிற சமயத்தில் அங்கு அன்பு என்றால் என்னன்னு தெரியும், மன்னிப்பு என்றால் என்னன்னு தெரியும், பகிர்வு என்றால் என்னன்னு தெரியும், விட்டு கொடுப்பதென்றால் என்னன்னு தெரியும், அனுசரித்து போவதென்றால் என்னன்னு தெரியும். இதெல்லாமே இயேசுவிடத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆகவே இயேசு எப்படி இந்த வாழ்ந்தாரோ அதே மாதிரி நீ நான் வாழ நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஆகவே நாம் அத்தனை பேரும் இயேசுவை சுட்டி காட்டுவோம். அவரை போலவே இந்த உலகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ நாம் முயற்சிப்போம். மனித நேயத்தோடு, மனித மாண்போடு நாம் வாழ முயற்சிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அம்மா மாதாவே, விசேஷமாக நாங்கள் இயேசுவை போலவே வாழ எங்களுக்கு நீரே துணை புரியும். எவ்வாறு குழந்தை இயேசுவை நீ கற்றுக் கொடுத்தீரோ அதே போல் எங்களுக்கும் கற்றுத்தாரும். மாதாவே, எங்களை வழி நடத்திலும். ஆம். இல்லாமல் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவினம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே